மாநில அளவில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன் மாநில அளவில் 2ஆம் இடத்தையும் மாணவி பாரதி 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் எஸ்கேவி பள்ளியில் பயின்ற மாணவன் பிரவீன் 1190 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தார். மாணவன் பிரவீன் 4 இடங்களில் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடித்ததாகவும் இந்த ஆண்டு மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரவீன் கூறினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மேற்கொண்டு MBBS படிக்க போறேன். நியூரோலஜிஸ்ட் அல்லது ஆன்காலஜிஸ்ட் ஆகணுங்கிறது என்னுடைய விருப்பம். நான் இவ்வளவு மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எனக்கு படிப்படின்ட்டு எனக்கு ப்ரெஷர் கொடுக்கல. அது இல்லாம என்னுடைய டீச்சர்ஸ் நான் எந்த டவுட் கேட்டாலும் எனக்கு நல்லா கிளியர் பண்ணி விட்டாங்க. அது நான் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா நான் நினைக்கிறேன். பிரவீன் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் தமிழ் 196, ஆங்கிலம் 194, இயற்பியல் 200, வேதியியல் 200, உயிரியல் 200, கணிதம் 200, மொத்தம் 1190. நாமக்கல் ட்ரினிட்டி பள்ளியில் வணிகவியல் பாடப்பிரிவில் படித்த மாணவி பாரதி 1189 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடித்தார். வருங்காலத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படித்து ஆடிட்டர் ஆவதே தனது லட்சியம் என்றும் எவ்வித நிர்பந்தமும் இன்றி படித்ததாகவும் பாரதி தெரிவித்தார். நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னா அது கம்ப்ளீட் காரணம் என் ஸ்கூல் தான். என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. டாக்டர் சார், சிசி சார், தயலன் சார் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் ரமேஷ் சார், கவிதா மிஸ், எங்கள் கோபாலகிருஷ்ணன் சார் எல்லாம் என்னை ஒவ்வொரு டெஸ்ட் அப்பயும் நல்லா என்னை வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. நான் எப்போ ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னாலும் அவங்க எனக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. என்னை உங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, டைவர்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடியுது. நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் என்னோட ஆம்பிஷன். நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். பாரதி பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் தமிழ் 194, ஆங்கிலம் 195, கணிதம் 200, கணக்கு பதவியியல் 200, வணிகவியல் 200, பொருளியல் 200, மொத்தம் 1189. வெற்றி பெற்ற மாணவ மாணவிக்கு சக மாணவிகள் பாராட்டு தெரிவித்தனர்.